அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது 4 நிருபங்களை எழுதினார். அந்த 4 நிருபங்கள் எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர், பிலமோன் என்ற இந்த 4 நிருபங்கள் முக்கியமானவைகள். இந்த 4 நிருபங்களில் எபேசியருக்கு எழுதின நிருபம் விசுவாசிகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி செம்மையான ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்பதற்கான ஆலோசனைகளை நிருபமாக எழுதுகிறார். பவுல் ஆரம்பத்தில் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னத மேன்மை என்ன என்பதை முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் இவைகளில் விளக்கி சொல்லுகிறார். இயேசுவானவர் நம்மை எப்படி உயர்த்தி இருக்கிறார், மீட்டிருக்கிறார், எப்படி உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார், எப்படி நம்மை நேசித்திருக்கிறார் என்று முதலில் எல்லாவற்றையும் விளக்கி சொல்லிவிட்ட பிறகு 5ஆம் அதிகாரத்தில் அவர் வரும்பொழுது அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறார். கணவன், மனைவி. 6ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகள், எஜமான், வேலைக்காரர்கள், இவர்களை எல்லாம் பேசிவிட்டு அறிவுரையை கூறிவிட்டு சபையை பற்றி பேசி கடைசியாக சகோதரரே மிக முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒவ்வொரு விசுவாசிக்கும் பக்தனுக்கும் அவருடைய முக்கிய ஆலோசனையை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையின் போராட்டத்தை எப்படி கண்டுபிடித்து ஜெயிப்பது, அந்த போராட்டங்களை நீங்கள் சந்தித்து அதிலிருந்து நீங்கள் வெற்றி கொண்டு வாழ்வது எப்படி என்பதை அவர் விளக்குகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 18 வரை வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இந்த வசனங்கள் நமக்கு ஒரு உருவத்தை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு முன்னே நிறுத்துகிறான். இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஏதோ ஆயுதங்கள் இருக்கிறது போலவும், இந்த ஆயுதங்கள் மட்டுமல்ல, நமக்கு எதிர்ப்புகள், வேலைகள், யுத்தங்கள் நடக்கிறது போலவும், இந்த யுத்தத்திலே நாம் நிற்க வேண்டியது, அதை செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர் சொல்லுவது போலவும் இருக்கிறது. கவனியுங்கள் அறிமுக உரையை. 10ஆம் வசனம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். strengthening yourself. ரொம்ப பேருக்கு பலன் இல்லை. ஆனால் பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய பலத்துல நீங்க பலன் அடையணும் என்பதை சொல்றாரு. 10ஆம் வசனம், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
கர்த்தருக்குள்ளான ஒரு பலன் நமக்கு தேவையா இருக்குது. ஸ்ட்ரென்தனிங் யுவர் செல்ஃப், உன்னை பலப்படுத்த ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை உனக்கு வேணும். அந்த வல்லமை மட்டும் இல்லை, தீங்கு நாளில் 13 வசனம், தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், எதிர்த்து நிற்கணும், சகலவற்றையும் செய்து முடிக்கவும். ரொம்ப பேர் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கல. ரொம்ப பேருக்கு இன்னும் இன்கம்ப்ளீட் லைஃப், இன்கம்ப்ளீட் ஜாபு, இன்கம்ப்ளீட் ஃபேமிலி, இன்கம்ப்ளீட் எஜுகேஷன், இன்கம்ப்ளீட் பிளான்ஸ், இன்கம்ப்ளீட் பிஸ்னஸ், கம்ப்ளீட் ஆகலை. இவ்வளோ வருஷம் செய்கிறீங்க, ஓடுறீங்க, பிரயாசப்படுறீங்க, ஆனால் முடிச்சிட்டேன், எல்லாம் பரவாயில்ல, கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரவே இல்லை. ஒரு இன்கம்ப்ளீட் லைஃப்பை அநேகர் வாழுவதை பார்க்க முடியுது. சரி, இது லைஃப் மட்டும் இன்கம்ப்ளீட் இல்லை, யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. கவனிங்க, லைஃப் இஸ் நாட் எ பிளே கிரவுண்ட், இட் இஸ் எ பேட்டில் ஃபீல்டு. திரும்ப சொல்கிறேன், யுவர் லைஃப் இஸ் நாட் எ பிளே கிரவுண்ட். உங்கள் வாழ்க்கை விளையாட்டு மைதானம் அல்ல, அது ஒரு யுத்த களமானது. ஏனென்றால் பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் அதிகமாய் யாரை கவனித்திருப்பார்? போர் வீரர்களை கவனித்திருப்பார். அவர் போர் வீரர்களை கவனிக்கும் போது அந்த போர் வீரன் அணிந்திருந்த எல்லா உடை, அணிகலன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த சத்திய வசனத்தோடு இணைத்து அந்த அணிகலன்களை, ஆடையை, உடையை, அந்த உபகரணங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார். தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவைகள் எப்படி பொருந்தும் என்பதை பார்த்து ஒரு போர் வீரன் அணிந்திருந்த அந்த தலைச்சீரா, மார்க்கவசம், இடைக்கச்சை, பாதரட்சை, பட்டயம் என ஒரு போர் வீரனுக்கு மேலே இருக்கிற அந்த அலங்கார உடைகளை, அணிகலன்களை, இராணுவ சீருடையை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த ஒப்பிடுதான் இந்த வசனங்களில் சொல்லப்படுகிறது. இந்த வசனம் நமக்கு தெரிவிப்பது என்ன என்றால், கடைசியாக சகோதரரே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லா நாளும் போராட்டமா இருக்கும். ஆனால் இந்த போராட்டமான வாழ்க்கையை நீங்கள் ஜெயித்து வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை ஒரு விளையாட்டு மைதானம் அல்ல, அது ஒரு யுத்த களம் என்பதை ஒரு அடையாள குறியீடாக செய்திகளை பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு நமக்கு செய்திகளை பேசும்போது உதாரணங்களை சொல்லி பேசுகிறார். நீங்கள் என் ஆடு, நான் உங்கள் மேய்ப்பன், நானே மெய்யான மேய்ப்பன், நீங்கள் என் ஆடு, என் சத்தத்தை கேட்பீர்கள், என் மந்தைக்குள் வருவீர்கள், இந்த மந்தையில் சேராத பல ஆடுகளை எல்லாம் கொண்டு வருவேன் என்று நம்மை ஒரு ஆட்டுக்கு ஒப்பிடுகிறார். நமக்கு எதிராக இருக்கிறவர்களை ஓநாய்க்கு ஒப்பிடுகிறார். அந்த ஆடுகளை ஓநாய்க்குள் அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன் என்று சீஷர்களுக்கு சொல்றார். ஆக நம்முடைய எதிரி, ஆடுகளின் எதிரி ஓநாய்கள். ஓநாயை போல இருக்கிற ஆட்கள் நமக்கு எதிரிகளாக இருக்கலாம். ஆக நாம் ஆட்டு மந்தையா இருந்தாலும் நமக்கு ஓனா என்ற எதிரிகள் இருக்கிறார்கள். இயேசுவானவர் அப்பொழுதே சொல்லி இருக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் ஆடுகளைப் போல இருந்தாலும் எதிரிகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. யோவான் 15 வாசித்தால், நான் செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் கனி கொடுங்கள், நான் உங்களை சுத்தம் பண்ணுகிறேன், என்னோடு இணைந்திருங்கள் என்று உதாரணத்தில் பேசுகிறார். இப்படி இயேசுவானவர் பேசும் பொழுது பல உதாரணங்களை சொல்லி சொல்லி பேசுகிறார். பவுலும் பேசும் பொழுது விசுவாசிகளை நிலத்துக்கு ஒப்பிடுகிறார், இராணுவத்திற்கு ஒப்பிடுகிறார். நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று ஒரு போர் வீரனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளையச் செய்தார் என்று ஒரு நிலத்தையும் பயிரையும் ஒப்பிடுவது போல நம்மையும் வாழ்க்கையும் ஒப்பிடுகிறார்.
அது மட்டுமல்ல, பவுல் நிருபங்களில் எழுதும் பொழுது நம்மை கட்டடத்துக்கு ஒப்பிடுகிறார். நீங்கள் அழகான மாளிகை, கட்டி எழுப்பப்படுகிற ஆவிக்குரிய மாளிகையா இருக்கிறீர்கள், தேவனுடைய பண்ணையா இருக்கிறீர்கள் என்று நம்மை ஒப்பிடுகிறார். இப்படி பல ஒப்பீடுகள் நமக்கு உதாரணங்களா இருக்கின்றன. எதற்காக இந்த ஒப்பீடுகள்? பவுல் இங்கே ஒப்பிடுவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பக்தி வாழ்க்கைக்கும் நமக்கு எதிரே இருக்கிற எதிரி யார் என்பதை அறிந்து அவனை ஜெயிப்பது எப்படி என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். இந்த 6ஆம் அதிகாரத்தில் 4 பகுதிகள் சுருக்கமாக பார்க்க முடிகிறது. ஒன்று, அவர் பேட்டில் ஃபீல்ட் அகைன்ஸ்ட் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். பவுல் சொல்லுகிற தலைப்பில் என்ன? நம்பர் 1, அவர் எனிமி. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-12 வரை வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய எதிரி யார் என்பதை முதலில் குறிப்பிடுகிறார். நாம் நினைப்பது போல நம் பார்க்கக்கூடிய எதிரி அல்ல இது. பார்க்கக்கூடாத, பார்க்க முடியாத அன்சீன் எனிமி, பார்க்க முடியாத எதிரி. ஆனால் அவனது தந்திரங்கள், அவனது திட்டங்கள், இவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ளவும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, அந்த வார்த்தையை கவனியுங்கள். 11, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஸோ நம்பர் 1, நம்முடைய எதிரி. நம்பர் 2, த எக்யூப்மெண்ட்ஸ். வசனம் 13 முதல் 17 வரை நாம் அணிய வேண்டிய ஆயுதங்களை பட்டியலிடுகிறார். கவனியுங்கள். எக்யூப்மெண்ட்ஸ் 14 முதல். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை விசுவாசம் என்னும் கேடகம் பிடித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணி the equipments. ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வாரம் பேச போறேன், தொடர் செய்தியா. இந்த 7 ஆயுதங்களையும் 7 வாரம் நாம் தியானிக்க போறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆயுதம் என்று. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், the armor of God. 7 வாரங்கள் 7 வகையான சர்வாயுத வர்க்கத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மிக தெளிவாக. முதல்ல த எனிமி, 2வது த எக்யூப்மெண்ட்ஸ், 3வது த எனர்ஜி. பவுல் சொல்றாரு 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை த எனர்ஜி. வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகலவிதமான 19 சுவிசேஷத்திற்குரிய சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்க. See the energy. இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பாரு? இருக்கிறது ஜெயில்ல. அவர் எப்படி ஜெப குறிப்பை கேட்கணும் பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவரு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றப்ப நான் சீக்கிரம் வெளியே வந்துடணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கல. நான் இங்க இருக்கிறேன், இங்க இருக்கும் பொழுது நான் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நல்ல வார்த்தை ஃப்ளோ வேணும், டாபிக் வேணும், எனக்கு மெசேஜ் வேணும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசுறப்ப அவங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு பேசணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு
அவர் பிரேயர் ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. என்ன எனர்ஜி அவருக்கு இருந்திருக்கும். இருக்கிறது சிறைச்சாலையில், ஆனால் ஜெப உதவி கேட்கறது, ஐ நீட் சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி, ப்ரே ஃபார் மீ அப்படின்றாரு. அருமையானவங்களே, உங்களுக்கு சோதனை நேரங்களில் இப்படிப்பட்ட எனர்ஜி இருக்குதா? கஷ்ட காலத்தில் எனர்ஜி இருக்குதா? இந்த வசனத்தை கவனிங்க. திராணி உள்ளவர்கள் ஆகும்படி 13 வசனம், ஆகையால் தீங்கு நாளில் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. ரொம்ப பேருக்கு திராணி இல்லை, எல்லாத்தையும் செய்து முடிக்கிற சக்தி இல்லை, தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து உள்ள இல்லை. ரொம்ப பேரை நான் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி சுவிசேஷ ஊழியனா தேசாதாரியா சபையா போய் பிரசங்கம் பண்ணப்ப நேராக ஸ்டேஜுக்கு போவோம், ப்ரீச் பண்ணிடுவோம், 3 நாள் மீட்டிங் முடியும், கிளம்பி வந்துடுவோம். இப்படி தான் பல வருஷம் போச்சு. ஆனால் சர்ச்சை ஆரம்பித்த பிறகு எல்லாரோடும் க்ளோஸாக வாட்ச் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. இதுக்கு முன்னாடி ப்ரீச்சராக இருந்தப்போ கிடைக்காத வாய்ப்பு, நான் ஒரு பாஸ்டரான பிறகு கிடைச்ச வாய்ப்பு என்னன்னா, உங்களை கணிக்கிற வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு லிமிட்டை தாண்டலை. They are good people, they are believers. ஆனால் ஒரு எல்லையை தாண்ட முடியாத அங்கேயே நிற்கிறாங்க. எதுக்காக? அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வரல. ஏன் பாறை தடுக்குது? ஏன் அவங்க இருதயம் வளரல, ஆத்துமா வளரலன்னா அவங்க கர்த்தரோடு கூட நிஜமான உறவை தனிப்பட்ட வாழ்க்கையில வைக்கல. வீக்லி 2 hours ஒரு சர்வீஸ்ல வந்து போறது ஸ்பிரிச்சுவல் growthக்கு உதவாது. அது ஒரு ஹெல்ப் தான், ஒரு ஹெல்ப், உங்களை புஷ் பண்ற ஹெல்ப், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஹெல்ப். நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தனியா இருக்கிறப்ப நீங்க சந்திக்கிற வேதனை, சோதனை, எதிர்ப்பு, இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்கிறதுக்கான திராணி உங்களுக்கு உள்ள இருந்திருக்கணும். ஆனா பலருக்கு அது இல்லாதனால தடுமாறுறோம். சிலர் வெளியே சொல்றோம், சிலர் சொல்லல. யுவர் இன்னர் மேன் ஸ்ட்ரென்த் இல்ல, ரொம்ப வீக்கா இருக்குது. பட் யூ ஆர் எ பிலீவர். நீங்க ஜெபம் பண்றீங்க, வேத வாசிக்கிறீங்கன்றது நீங்க சொல்றது, ஆனால் உங்களுடைய பலன் இல்ல, ஆவிக்குரிய பலன். ஒரு சின்ன போராட்டம் வந்தா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா, ஓ யூ ஆர் அவுட், உங்களால தாங்க முடியல. அப்போ பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து ஜெயித்து தீங்கு நாளில எல்லாவற்றிலிருந்து ஜெயிச்சு வெளியே வரணும். உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன், இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க என்பதுதான் அந்த வழி. நாம் நம்முடைய வெற்றிக்காக யுத்தம் செய்யல. We are not fighting for our victory. Listen my word. We are not fighting for our victory, but we are fighting from our victory. நீங்க யுத்தம் பண்ணி உங்க வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக நீங்க யுத்தம் பண்ணல. உங்களுடைய யுத்தத்தை இயேசுவானவர் முடிச்சிட்டாரு. அந்த வெற்றியை கொண்டு இந்த எதிரியோட நீங்க போராடணும். இந்த எதிரி உங்களை தோக்கடிக்க முடியாது, இந்த எதிரி உங்களை வீழ்த்த முடியாது. ஏனென்றால் இந்த எதிரி ஏற்கனவே தோற்று போனவன். ஆனால் உங்கள் வெற்றி இதற்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டது. சிலுவையிலே இயேசுவானவர் சாத்தானை தோற்கடித்தார், வெற்றியை எடுத்துக்கொண்டார். அந்த வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆக அந்த வெற்றியை கையில வச்சுதான் உனக்கு எதிராக இருக்கிற இந்த எதிரியோட போராட வேண்டியது இருக்குது. முதலாவது பவுல் சொன்னது உன்னுடைய எதிரி. ரெண்டாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், எக்யூப்மெண்ட்ஸ். மூணாவது எனர்ஜி. நாலாவது பவுல் சொல்றது என்கரேஜ்மெண்ட். 6ஆம் அதிகாரம்
21 இருந்து 24 வரைக்கும் the encouragement அவர் சொல்றாரு. 21 வாசிங்க. அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் எல்லாருக்கிட்ட சொல்லி அனுப்புறேன், அவன் உங்களுக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த 6ஆம் அதிகாரத்துல 4 பகுதிகளை நாம பார்த்தோம். 1 அவர் எனிமி, 2 அவர் எக்யூப்மெண்ட்ஸ், 3 அவர் எனர்ஜி, 4 அவர் என்கரேஜ்மெண்ட். இன்னைக்கு முதலாவது அவர் எனிமி. இந்த எனிமி யார்? அவன் நமக்கு எந்த வகையில போராட்டம் கொடுப்பான், நம்முடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்ய நினைக்கிறான் என்பதை தான் முதலாவது பார்த்துட்டு, பிறகு இந்த எதிரியை எனிமியை எப்படி நாம தோற்கடிக்க முடியும் என்பதை தான் பார்க்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் அந்த 11ஆம் வசனத்தை கவனியுங்கள். 11, 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் இப்போ இருக்கிற போராட்டம் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான போராட்டம். நீங்களும் நானும் போராடுற டெய்லி வார்ஃபேர் வேற, இது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு போராட்டம் உண்டு. ஒரு சிலருக்கு ஹெல்த் பிரச்சனை, நோய்களோட போராடுறீங்க. ஒரு சிலர் பணப்பிரச்சனை, கடனோட போராடுறீங்க. ஒரு சிலருக்கு கோர்ட் பிரச்சனை, கோர்ட்டோட போராடுறீங்க நியாயம் கிடைக்கணும்னு. ஒரு சிலருக்கு வீட்டு பிரச்சனை, வீட்டில் இருக்கிறவங்களோட போராடுறீங்க. ஒரு சிலருக்கு படிப்பு பிரச்சனை, படிப்போட போராடுறீங்க. ஒரு சிலருக்கு நில பிரச்சனை, நிலத்தோட போராடுறோம். வாழ்க்கை பிரச்சனை, வாழ்க்கை சரியா அமையாததுனால அதோட பிரச்சனை. ஒவ்வொருக்கும் வேற வேற பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், கிறிஸ்தவங்க இல்லாத இருக்கலாம். நீங்க பைபிள் படிக்கிறவங்களா இருக்கலாம், படிக்காதவங்க இருக்கலாம். எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை இந்த உலகத்துல. இந்த உலகம் முழுசும் குடிமகனா ஒருவன் இருந்தா, பூமியில பிறந்தா, அவன் வாழ்க்கையில போராடி வாழ வேண்டிய சில பிரச்சனை இருக்குதா, அவன் போராடி தான் வாழணும். இது வாழ்க்கையின் போராட்டம். ஆனால் ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. This is only for believers, the spiritual warfare. நீங்க விசுவாசியா ஆனா, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, நீங்கள் போராட வேண்டிய ஒரு போராட்டம் வேற போராட்டம். உங்கள் எதிரி வேற ஒரு எதிரி. அந்த எதிரியோடு நீங்கள் போராடி ஜெயித்து ஆண்டவருக்கு மகிமையான காரியத்தை செய்யறவங்களா நிக்கணும் என்பதை பவுல் சொல்றாரு. இப்போ இந்த எதிரிய இன்னும் நாம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஒரு விசுவாசிக்கு 3 எதிரிகள் இருக்கிறாங்க. ஒரு விசுவாசிக்கு, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு தவறாத வரவங்க, ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, கர்த்தர் மேல அன்பு கூறுறவங்க, உங்களுக்கு 3 எதிரி நிரந்தரமா இருப்பாங்க. ஆனால் உன்னால் தோற்கடிக்க கூடியவர்கள். முதல் எதிரி உலகம், 2வது எதிரி மாம்சம், 3வது எதிரி பிசாசு. இததான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு. கவனிப்போம். எபேசியர் 2:2-3 வாசிப்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு இவ்வுலகம் முதல் எதிரி உலகம். அப்புறம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆகாய அதிகார பிரபு பிசாசு. அப்புறம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே
நமது மாம்ச இச்சையின்படியே மாம்சம் மாம்சம் நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். பாருங்க, 3 எதிரிகளை பவுல் கோடிடுறாரு. கூர்ந்து கவனிச்சாதான் அந்த எதிரி யாருன்னு தெரியும். முதல்ல உலகம், 2வது மாம்சம், 3வது பிசாசு. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகம்னா என்ன? இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்கல்ல, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப பேசுங்க பாப்போம். ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. உலகம்னா என்ன? இந்த உலகத்துல வாழ்றோம், இந்த உலகத்தை பத்தி ரொம்ப செய்திகளை கேட்கிறோம். உலகம்னா என்ன? வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கை. நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் உலகம். ஃபேனு உலகம், டிவி உலகம், லைட்டு உலகம். சரி, வேற? இதெல்லாம் உலகம். சந்திக்கிற மனிதர்கள்லாம் உலகம், எல்லாம் உலகம். அப்படியா? சொல்லுங்க, உலகம்னா என்ன? மண்ணு பொண்ணு, அதான் உலகம். இந்த மண்ணும் உலகம், இந்த பொண்ணும் உலகம். சரி, இதை கழட்டிட்டா, இந்த பொண்ணை வளையலையும் ஜிமிக்கையும் லோலாக்கையும் நெக்லஸையும் கழட்டிட்டா உலகம் போயிச்சோ? உலகம் என்ன காரியம்? உலக பிரகாரமா? உலகம்னா என்ன? உலகம்னா இப்ப இங்க இருக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம், சைனாவில் இருக்கிறோம், லண்டன்ல இருக்கிறோம், அமெரிக்காவில் இருக்கிறோம், கனடாவில் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் கேள்வி இதான், உலகம்னா என்ன? நீர், நிலம், காற்று, மலை, கடல், அலை, இதெல்லாம் சேர்ந்தது தான் உலகம். லிசன், பூமி உருண்டை இருக்குது இல்ல, அதான் உலகம் அப்படின்னு நினைச்சுன்னுக்கிறோம். உருண்டையா இருக்கும் பூமி, இதான் உலகம். ஒரு சிலர் அப்படி மைண்ட்ல நினைச்சிருக்கிறோம். ஒரு சிலர் ஆடம்பர பொருள் எல்லாம் இருக்குது இல்ல, இதெல்லாம் உலகம் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஏன்னா நமக்கு அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நகையை கழட்டிடணும், ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும், ரொம்ப பார்ஷலாக இருக்கக்கூடாது, வீடு ரொம்ப எளிமையாக இருக்கணும், ஏசி இருக்கக்கூடாது, ஃபேன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் உலகம். நீங்கள் கலர் ட்ரெஸ் போட்டாலே உலகம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்படி நாம் நினச்சதுனால இதெல்லாம் உலகம். நீங்கள் சுத்தமாக இருக்கிறது உலகம் அப்படின்னு சொன்னது நாங்கள். லிசன், பூமி வேற, உலகம் வேற. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அது சரி. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அது என்ன? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ அது உலகம் இல்லையா? அது உலகம் இல்லையா? ஏன் தெரியலன்னா, நமக்கு நம்ம எதிரி தெரியல. உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கிற த அன்சீன் எனிமி யாருன்னு தெரியாததுனால இந்த உலகம் என்னன்னு தெரியல. த வேர்ல்ட் மீன்ஸ் பூமி உருண்டை இல்லை, இட்ஸ் a system of the world. The system against God, the system against the word of God, the system against your faith, the system against Jesus, the system. அந்த உலகத்தின் சிஸ்டம் இருக்குது இல்ல, அந்த சிஸ்டம் உன் விசுவாசத்துக்கு எதிரியா இருக்கும் பொழுது, இந்த பேட்டர்ன், இந்த சிஸ்டம் உன்னுடைய தேவனுக்கு எதிராக இருக்கும்போது, அதுதான் ஒரு தனிப்பட்ட உலகம். அந்த உலகம் இயேசுவை எதிர்ச்சிருச்சு. அவர் சொன்னாரு, இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சேன் அப்படின்னாரு. தட் மீன்ஸ் அவர் உலகம்னு சொல்றது எது? தட் சிஸ்டம், அவரை எதிர்த்த சிஸ்டம்.
இந்த உலகத்துல ஒரு விசுவாசியின் எதிர்ப்பு இந்த உலகத்திலிருந்து அவனுக்கு வருமானால் அது ஒரு உலகம். ஆக ஒரு பெரிய போராட்டம்ன்றது இந்த உலகத்தை எதிர்த்து வாழ்வது. பரலோகத்துக்கு போற ஒவ்வொருவரும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் உலகம் இருக்கு பாருங்க, the world without God, the world against God, the world against your faith, the world against your holiness, the world against the word of God. இதுக்கு எதிரா, உன் விசுவாசத்துக்கு எதிரா, உன் பரிசுத்தத்துக்கு எதிரா உன்னை கெடுக்கிற காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிறதுனால அது ஒரு எதிரியா இருக்குது. ஆக உலகன்றது பூமியில் உண்டு இல்லை, அது உன் விசுவாசத்தின் எதிரி. இயேசு சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு. யோவான் எழுதுறாரு, உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதிருங்கள். அப்ப எது உலகம்? உங்கள் விசுவாசத்துக்கு எதிராக இருப்பது, உன் பரிசுத்தத்துக்கு எதிராக இருப்பது, உன் நம்பிக்கைக்கு எதிராக இருப்பது, உன் தேவ பக்திக்கு எதிராக இருப்பது உலகம். சைனாவில் ஆர்டர் இருக்குது, நோ சர்ச், நோ கிரைஸ்ட். அது உலகம். ஏன்னா தேவனுக்கு எதிராக, விசுவாசத்துக்கு எதிராக, தேவ பிள்ளைக்கு எதிராக இருக்கிற சட்டம், ஆட்சியாளர்கள் உலகம். ஆகையினால தான் பவுல் சொல்றப்ப பாருங்க, போராட்டங்களை சொல்றாரு. எப்படிப்பட்ட போராட்டத்தை சொல்றாரு பாருங்க. 6ஆம் அதிகாரத்தை 12ஆம் வசனம், மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், எதிரி உலகம், துரைத்தனம், அதிகாரம், இதெல்லாம் உலகம் அப்படின்னு சொல்லுது. உங்கள் விசுவாசத்தின் எதிரியா இருக்கிறவன் ஒரு உலகம், த சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட். இப்போ இந்தியாவில் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண முடியுமா? சர்ச் கட்ட முடியுமா? முடியும். நாங்கள் போராடி கட்டணும். இப்போ கூட யூபியில் பாஸ்டர்ஸ் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. ஏன்? அவங்க காஸ்பலை சொன்னாங்கன்னு. த சிஸ்டம் அகெயின்ஸ்ட் யூ இஸ் த வேர்ல்ட். முதல் எதிரி உலகம். ரெண்டாவது மாம்சம். மாம்சம் எப்படி இந்த மாம்சத்தை டெய்லி அலங்கரிக்கிறோம், சுத்தமாக வச்சுக்கிறோம், டெய்லி குளிச்சு அலங்கரித்து ஆடையை மாற்றி நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சுத்தமா இருக்கிற இந்த மாம்சம் எப்படி உனக்கு எதிரியா இருக்கும்? இந்த மாம்சத்தை பேணி காக்கணும்னு சொல்றது வேதம். இந்த மாம்சம் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லுது. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்றாரு அப்படின்னு சொல்லுது. ஆவி, ஆத்மா, சரீரம் மூணத்தையும் பரிசுத்தமா காத்து கொள்ளும்படி வேதம் சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாம்சம் எப்படி உனக்கு எதிரி? இந்த மாம்சத்தோடு எப்படி போராடணும்? பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமல்ல, இது மட்டும் போராட்டம் இல்லை. அப்பனா இந்த மாம்சம்ன்றது இந்த ஆடமிக் ஜீன் இருக்கு பாருங்க, உங்களுக்குள்ள இயற்கையா இருக்குது. அது உங்க விசுவாசத்துக்கு எதிரியா இருக்குது. நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த பாடி இல்லை, என்னதான் ஆனாலும் அந்த பாவத்தை நினைக்கும்படி தூண்டுது, செய்ய வைக்குது. செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், செய்ய வைக்குது. ஆகையினால தான் பவுல் சொல்றாரு, நான் நினைக்கிறேன் செய்ய முடியல, நான் ரொம்ப நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து இழுத்து விடுவான் அப்படின்னு பவுல் சொல்றாரு. சரி, இந்த மாம்சம் என்னுடைய எதிரியா இருக்கிறது. எப்ப நாம் பாவம் செய்யாம வாழணும்னு நினைக்கிறப்ப இந்த மாம்சம் நம்மளை பாவத்துக்கு தூண்டுது, பாவத்தை நினைக்க வைக்குது, பாவத்தை பார்க்க வைக்குது, பாவம் செய்யும்படி விரும்புது. The Adamic gene inside, the basic nature, the body உடைய நேச்சர் இருக்குது. அது நம்ம விசுவாசத்துக்கு, பரிசுத்தத்துக்கு உதவுறதில்லை. ஆனால் இதை நாம பேணி காக்க வேண்டியது இருக்குது. பட் த ஜீன் இன்சைட், அதோட போராட வேண்டியது இருக்குது. நீங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறப்ப ஜெபிக்க முடியல, விருப்பம் வரல. வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறப்ப முடியல, பாடி ரொம்ப வீக்கா இருக்குது, தூக்கம் வருது, பல நேரங்களில் உங்களால முடியல. ஏன்? ஸ்பிரிச்சுவலா ஏதாவது நீங்க செய்ய பிரயாசப்பட்டீங்கன்னா இந்த பாடி கோஆபரேட் பண்ண மாட்டது. ஆனால் இந்த பாடியை நம்ம அலங்கரிக்கிறோம். இது ஒரு போராட்டம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இந்த பாடி நமக்குள்ளவே செய்து வார்ஃபேர் செய்யுது. நீங்க வேற எது செஞ்சாலும் இந்த பாடி உங்களுக்கு கோஆபரேட் பண்ணும். ஆனா
ஸ்பிரிச்சுவலா நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறப்ப this body will not cooperate. It's your enemy. Number 3, the உலகம், மாம்சம், பிசாசு. இந்த பிசாசு மூணாவது முக்கியமான எனிமி. இவனை குறித்து இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு தொடர்ந்து வர செய்திகளில் இவனை குறித்து, எதிரியை குறித்து அறிஞ்சா நாம் இன்னும் நல்லா இருக்கும். நம்முடைய எதிரி, நம் வாழ்க்கையின் எதிரி, நம் ஆவிக்குரிய எதிரி யார் என்பதை தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்குது. இவன் தான் உன் பிரச்சனைக்கு காரணம். உன் வீட்டு பிரச்சனைக்கு இந்த எதிரி தான் காரணம். இன்னைக்கு இருக்கிற உன் இழப்புக்கு, நஷ்டத்துக்கு, வீக்னஸுக்கு, குழப்பத்துக்கு, நீ இழந்ததுக்கு இந்த எதிரி தான் முதல் காரணம். அந்த எதிரி யார் என்பதை பவுல் நமக்கு தெரிவிக்கிறார். த எனிமியை பற்றி பார்க்குறப்ப த எனிமிஸ் பர்சனாலிட்டி, சாத்தானுடைய ஆள் தத்துவத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல த எனிமிஸ் பர்சனாலிட்டி கவனிங்க. இவர் சொல்றத 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், பேசிக்காக நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் காரணம், இல்லை இவங்க காரணம், இல்லை அவங்க காரணம். பொதுவாக உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையில் நீங்கள் பிரச்சனையை சந்திக்கிறப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒன்று அவங்க காரணம், இல்லை இவங்க காரணம், இன்னொன்று நான் காரணம். 3 தான். ஆனால் நிஜமான காரணம் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. உங்கள் பிரச்சனைக்கு முதல் காரணம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அதை தாண்டி சில காரணங்கள் இருக்குது. அது படிப்படியாக இருக்குது. முதல்ல see the personality. Satan means adversary, எதிராளி. பிசாசு, devil, 11ஆம் வசனம், பிசாசு. devil means accuser. பேரை கவனிங்க. சாத்தான், பிசாசு. சாத்தான்னா எதிராளி, பிசாசுனா குற்றப்படுத்துகிறவன். அவனுடைய பேரே அதான். சாத்தானுக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் தெரியாதையே. சாத்தானை நம்ம கட்டின்னு இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், சாத்தானை துரத்துறோம். சாத்தான் உன் எதிராளி. உலகத்தில் உன்னுடைய முதல் எதிரி அவன் தான். திரும்ப சொல்றேன், உங்களை சுற்றி பல எதிரி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற முதல் எதிரி சாத்தான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவன் தான் காரணம், முதல் எதிரி. ஸோ சாத்தான், பிசாசு. இவனை மத்தேயு 4:3 சொல்லுகிறது சோதனைக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். யோவான் 8:44 சொல்லுது சாத்தான் இவன் மனுஷ கொலை பாதகன். யோவான் 8:44 இவன் பொய்யனும் பொய்யின் தகப்பனுமா இருக்கிறான். பொய், முழுசும் பொய், பொய் தகப்பன். 1 யோவான் 5:19 சொல்லுகிறது பொல்லாங்கன், ஈவில் ஒன் அப்படின்னு இவனை அழைக்கிறது. வெளிப்படுத்தல் 12:9 வாசித்தால் மோசம் போக்குகிறவன் என்று இவன் அழைக்கப்படுகிறான். வெளிப்படுத்தல் 12:10 வாசிச்சா சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவன், அக்யூசர். ஆல்வேஸ் அக்யூசிங். நீதான் காரணம் அப்படின்னு அக்யூசரா இருக்கிறவன் இவன் தான். இது இவனுடைய பெயர்கள்ல முக்கியமான பெயர்கள். இஸ் நேம்ஸ் ரிவீல்ஸ் இஸ் கேரக்டர். இதுல அவனுக்கிட்ட ஒரு இடமாகிலும் அவன் நல்ல பேர் இல்லை. அவன் உன்னை சோதிக்க வந்தவன், உன்னை கொலை பண்ண வந்தவன், அவன் பொய் சொல்ல வந்தவன், அவன் பொல்லாங்கன், மோசம் போக்க வந்தவன், குற்றப்படுத்த வந்தவன், உன் எதிராளி. சாத்தான்ஸ் பர்சனாலிட்டியை புரிஞ்சிருக்கீங்களா? உங்க பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க அது மற்றவங்களால வந்துச்சுன்னு. பல பிரச்சனைக்கு காரணம் மற்றவங்க இல்லை, இந்த சாத்தான் சத்துரு. யுவர் அன்சீன் எனிமிய நீங்க பார்த்ததே இல்லை. அன்சீன் எனிமியை பார்க்கல. ஒரு ஆவிக்குரியவன்
விசுவாசிக்கு, கர்த்தருடைய பிள்ளைக்கு, கையில பைபிள் வச்சிருக்கிற உனக்கு முதல் எதிரியே தோ இந்த சோதனைக்காரன், பொய்யன், இந்த பொய்க்கு பிதா, இந்த பொல்லாங்கன் இவன்தான் என்பதை தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, சாத்தான்ஸ் பொசிஷன். அவனுடைய பொசிஷனை கவனிங்க. யோவான் 12:31 வாசிச்சா வேதம் சொல்லுகிறது, அவன் அதிபதியா இருக்கிறான், பிரின்ஸ். வாசிங்க யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்து நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படும். உலகத்தின் அதிபதி, பிரின்ஸ். அப்போ இந்த உலகத்தின் முழு ஆளுகையும் அவன்கிட்ட இருக்குது, அவனோட போராட வேண்டியது இருக்குது. ஒரு விசுவாசி இந்த உலகத்தோடு போராட காரணம் என்ன? இந்த உலகத்தின் அதிபதியோட போராட வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, எபேசியர் 2:2 வாசிச்சா, எபேசியர் 2:2, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. ஆகாயத்து அதிகார பிரபு. சில காரியங்களை நான் ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டு போறேன், ஆனா அப்புறம் தான் யோசிக்கிறேன், பேசிக்கே நம்ம சொல்லாத போயிட்டுமேன்னு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகாயத்து, அது என்ன? ஆகாயத்து அதிகார பிரபு. முதல்ல ஆகாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 3 ஆகாயம் இருக்குது. ஒன்று நாம பார்க்குற வானம், ஆகாயம், மேகங்கள் இருக்குது, விமானங்கள் போகுது, மழை பெய்யுது, இது முதல் ஆகாயம். ரெண்டாவது ஆகாயம் ஒன்று, அதில் தான் இந்த சூரிய மண்டலங்கள்லாம் இருக்குது, சுற்றி வர எல்லா கேலக்சி எல்லாம் இருக்குது. 3வது ஆகாயம் பரலோகம். பரலோகத்தில் தேவன் வீற்றிருக்கிறாரு, பூமியில நாம இருக்கிறோம் முதல் ஆகாயத்தின் கீழே. இந்த 2வது ஆகாயத்தில் தான் சத்துரு தன்னுடைய கோட்டைகளை வச்சிருக்கிறான். சத்துரு கோட்டைகளை வச்சிருக்கிறான். 2வது ஆகாயத்தில் அவன் அதிகாரம் செய்யறான், பிரபுவா இருக்கிறான். இந்த ஜோசியம் பார்க்கிறவங்க, இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, கிரகங்கள் பெயர்ச்சி பார்க்கறாங்களே, இதை வச்சுதான். ஏன்னா ஆகாயத்து அதிகார பிரபு 2ஆம் ஆகாயத்தில் இருக்கிறதுனால இப்படி ஜோசியங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் அந்த ஆகாயத்தின் அடையாளங்களோடு ஒப்பிடப்படுகிறது. காரணம், ஆகாயத்து அதிகார பிரபு அங்க இருக்கிறான். ஒரு விசுவாசிக்கு இதுல எப்படி நம்பிக்கை வர முடியும்? ஏன்னால் முழுவதுமாய் அவனுடைய ஆளுகையில் கீழே இருந்து செயல்படுற காரியங்கள். சரி, அது மட்டும் இல்லை, ஆகாயத்து அதிகார பிரபு. எபேசியர் 6:12 வாசிச்சா, 6:12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகம் அதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும். என் சப்ஜெக்ட் இன்னைக்கு உங்களுக்கு பயமுறுத்துறது போல இருக்கலாம், பட் இட்ஸ் எ லெசன் ஃபார் யூ. இந்த நாலேஜ் உங்களுக்கு வேணும், இந்த நாலேஜ் வேணும். இந்த வசனம் சொல்றது கவனிங்க. நமக்கு போராட்டம், நீங்க நினைக்கிற போராட்டம் நிஜ போராட்டம் இல்லை. இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற போராட்டம், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல பிரச்சனைன்னு வந்திருக்கீங்கல்ல, இட்ஸ் நாட் யுவர் மெயின் ப்ராப்ளம். ஆனா அதையும் தாண்டி ஒரு போராட்டம் இருக்குது பாருங்க. அது ஸ்டெப்பா இருக்குது, டீமா இருக்குது, கூட்டணியா இருக்குது. இந்த கூட்டணியோட போராட உன்னால முடியல, திராணி இல்லை. ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, அந்த அளவுக்கு ஆயுதம் இல்லை. ஆயுதம் இல்லாத நிர்கதியா இருக்கிறதுனால நீ சோர்ந்து போற, உன்னால நிக்க முடியல, தளர்ந்து போற, ஜெபிக்க முடியல, உன்னால விசுவாச வாழ்க்கையை வாழ முடியாத காரணம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனைய புரிஞ்சிக்கல. உனக்கு எதிர செய்யற இந்த போராட்ட யுத்த காலத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு உனக்கு தெரியாததுனால
நீ தவிக்கிற திராணி இல்லாதவளா, திராணி இல்லாதவனா இருக்கிற அருமையான சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் இந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கு ஆவிக்குரிய வெளிச்சம் வேணும். இப்போ இதை கவனிங்க, பவுல் சொல்றத, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அதிகாரங்கள், பவரை வச்சிருக்கிறான், ஆட்சியில் இருக்கிறான், அவனோட போராடணும். அதையும் தாண்டி துரைத்தனங்கள், தோ இந்த டீம், இந்த பாலிசி மேக்கர்ஸ், இவங்க இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு துரைத்தனங்கள், அதையும் தாண்டி மேல போகுது. இது வரைக்கும் கீழே இருந்துச்சு. see the pattern, see the hierarchy கவனிங்க. hierarchy, it starts from your body. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடி நீ கலைச்சு போன பிறகு நீ நினைக்கிற அவ்வளவுதான் போராட்டம்னு. ஆனா அதையும் தாண்டி திரும்பி பார்த்தா அங்க அதிகாரங்களும் துரைத்தனங்களோடும் போராட வேண்டியது இருக்குது. இந்த சட்டம் உனக்கு எதிராக இருக்குது, இந்த தீர்ப்பு உனக்கு எதிராக இருக்குது, இந்த நியாயம் உனக்கு எதிராக இருக்குது. உனக்கு நியாயம் சொன்னவன் லஞ்சம் வாங்கி சொல்லி இருக்கிறான், உனக்கு தீர்ப்பு சொன்னவன் நீதியா சொல்லல, உன்னை போஸ்டிங்ல போட்டவன் உன் உண்மையை பார்க்கல, உனக்கு நல்ல இடத்துல உட்கார வைக்கணும்னு விரும்பணும் ஆசை உனக்கு இருக்கு. ஏன்னா you did the best, you gave the best. ஆனா உனக்கு மேல இருக்கிற துரைத்தனம் பண்றவன் கள்ளனா இருக்கிறான், போராட வேண்டியது இருக்குது. பிசாசின் ஆளுகையில் இருக்கிறான், மந்திரத்தை நம்புறவனா இருக்கிறான், போராட வேண்டியது இருக்குது. நீ நீதிமானா இருக்கிற, ஜெபிக்கிற, ஆனால் உன் அதிகாரியோ மந்திரத்தையும் மாயத்தையும் நம்புற பிசாசின் ஆளா இருக்கிறதுனால போராட வேண்டியது இருக்குது. See, again, துரைத்தனம் அதிகாரத்தோடு. அப்புறம் மேல போனா அங்க இன்னொரு டீம் ஒர்க் பண்ணுது. பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் ஒரு பெரிய டீம். லோகாதிபதிகள் அந்தகார, டார்க்னஸ், ஃபுல்லா டார்க்கா இருக்குது. அதையும் தாண்டி மேல போனா வான மண்டலங்கள்ல பொல்லாத ஆவிகள் சேனைகளா இருக்குது, சேனைகளா இருக்குது. பரலோகத்துல இருந்து விழுந்து போன தூதர்கள் எல்லாம் பூமியில இல்லை. கொஞ்சம் பேரு ரெண்டாவது வானத்துல இருக்கிறான், கொஞ்சம் பேரு பூமியில இருக்கிறான், கொஞ்சம் பேரு நரகத்துல பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறான், கொஞ்சம் பேரு கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறான், கொஞ்சம் பேரு உனக்கு எதிரான ஆட்களுக்கு உள்ள புகுந்து உனக்கு எதிர வேலை செய்யறான். நீ நினைக்கிற உனக்கு விரோதமா எழும்புனவங்கெல்லாம் உன் எதிரிங்கன்னு, அவங்களுக்கு உள்ள கிரியை செஞ்சான் பாருங்க, அவன்தான் உன் எதிரி, அவன்தான் உன் எதிரி. ஆனா உங்களுக்கு பார்க்குறப்ப அது மனுஷ உருவமா இருக்குது, மனுஷ உறவா இருக்குது. உன் பிரதரு, சிஸ்டரு, உன் ஆஃபீஸரு, உன் ஃப்ரெண்டு, உங்க கூட பிறந்தவங்க, அப்படிப்பட்ட ஆட்களா உன் கண்ணுக்கு தெரியுது. நோ 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 நோ. சாத்தான் சிலர உனக்கு எதிர உன் கூட்டத்திலிருந்தே பயன்படுத்த தூண்ட வல்லவனா இருப்பான். இதை புரிஞ்சுக்காததுனால நாம அவங்களோட போராடிட்டு இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கல. ஏன் அப்படி பேசினான், எதுக்கு அப்படி வந்தது, ஏன் இப்படி நடந்தது? தோ இந்த சாத்தான் அவனை உனக்கு விரோதமா யூஸ் பண்றான், பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டியது இருக்குது. எனிமீஸ் பொசிஷன். இந்த எனிமியை குறித்து அடையாளங்களை வாசிக்கிறப்ப, இந்த எனிமி இஸ் எ லயன், ஜஸ்ட் லைக் எ லயன். 1 Peter 5:8 கர்ஜிக்கிற சிங்கம். வெளிப்படுத்தல் 12:9 சர்ப்பம், வலு சர்ப்பம், பழைய பாம்பு. 2 Corinthians 11:13 ஒளியின் தூதன் வேஷம், ஒளியின் தூதனை போல கூட வேஷம் போட்டுட்டு வரான், அப்படியெல்லாம் சொல்லுது. இஸ் பொசிஷன். மூணாவதா கடைசியா, யுவர் எனிமீஸ் பர்பஸ், சேட்டான்ஸ் பர்பஸ். இவன் பர்பஸே 3 தான், ரொம்ப பர்பஸ் கிடையாது. உங்க வாழ்க்கையில சாத்தான் 3 பர்பஸுக்கு தான் வரான். இது மட்டும் தெரிஞ்சிட்டா ரொம்ப கேர்ஃபுல்லா ஆயிடுவீங்க. அந்த பர்பஸை யோவான் 10:10 வாசிச்சா தெரியும். வாசிப்போம். ஜான் 10:10, யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ
அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஓகே, முதல்ல த எனிமியை கவனிங்க. த பர்பஸ் ஆஃப் யுவர் எனிமி. அவன் பேரு திருடன். லிசன் லிசன். உங்களை திருடனை பார்க்காதவங்க யாருன்னா இருக்கீங்களா? இது வரைக்கும் நான் திருடனை பார்க்கவே இல்லைன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? ஹே, திருடன் கவனிங்க. பிக் பாக்கெட் அடிச்சவன், யாரும் இல்லாதப்போ வீட்டுக்குள்ள திருடிட்டு போயிட்டவன், செயினை பறிச்சுட்டு ஓடுறவன். See the thief, action of the thief. அதேதான் சத்துரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை திருட வரான். முதல்ல அவனை பத்தி சொல்ற காரியத்தை கவனிங்க. ஸ்டீலிங் மேன், ஸ்டீலிங். திருடன் நம்பர் 1 திருடவும். சார், அவன் முதல் பிதாவினுடைய சிங்காசனத்தையே திருட பார்த்தான். யூ நோ தட்? நான் தேவனை போல ஆவேன், எனக்கும் அப்படி ஒரு ஆராதனை கிடைக்கும்னு ஒரு கூட்ட தூதர்களை சேர்த்துட்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்காருவதற்கு முயற்சி பண்ண திருடன் உனக்கு செய்யாத இருப்பானா? உன் பொசிஷனை திருட இன்னைக்கும் நினைக்கிறான். நீ நல்ல இடத்துல இருக்க வேண்டிய ஆளு, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதில் பிசாசு உன்னுடைய இடத்தை திருடுகிறவனா இருக்கிறான். உன்னுடைய இடத்த, நீங்க உட்கார வேண்டிய இடத்த, உன்னுடைய நாற்காலிய பிசாசு திருட பார்க்கிறான். அவன் திருடன். அவன் தேவனுடைய சிங்காசனத்தை திருட பார்த்தான். அது மட்டும் இல்ல, அவன் steals the hearts of the God's creation. தேவன் சிருஷ்டித்த இருதயங்களை திருடுனான். ஆதாம் ஏவாளை எப்படி திருடினான் தெரியுமா? முதல்ல ஏவாளுடைய இருதயத்தை திருடிட்டான். அதனால முழு மனுக்குளமே உழுந்து போச்சு. எப்படி திருடினா? இந்த பழத்தை சாப்பிடுங்க, கண்ணு திறந்துரும், நீங்க சாக மாட்டீங்க. the thief. எந்த வகையில ஒரு திருடன் அவர்களுடைய இருதயத்தை திருடிட்டான் பாருங்க. தேவன் தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு. நீ எங்கப்பா இருக்கிற, நீ எங்க இருக்கிற, ஆதாமே எங்க இருக்கிற, தேடுற அளவு ஆயிடுச்சு. அப்போ சத்துரு தேவனுடைய சிங்காசனத்தையே திருடுகிறவன். அப்படின்னா உன் வாழ்க்கையை திருடாத இருப்பானா? அப்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்குது. அந்த சத்துரு ஏவாள வஞ்சித்து தேவனுடைய முழு திட்டத்தையும் திருடிட்டான். அது கூட ஒரு பேச்சு பேசி பழத்தை காட்டி திருடிட்டான். ஹலோ, அவன் இருதயங்களை திருடுகிறவனாய் இன்னைக்கும் செயல்படுறான். ஒவ்வொரு ஆத்மாவையும் திருடுறான். மூணாவது, is stealing the joy of your salvation. உன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திருடுறான். You are not happy. You are still crying. But you are a believer. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, ஆனா வீட்டில் அழுதுட்டு இருக்கிறீங்களே. You lost your joy. Somewhere. உங்கள் அந்த சந்தோஷம், அந்த களிப்பு, அந்த பூரிப்பு, அந்த கம்பீர சத்தம், அந்த துதிப்பாடல், ஆடல் பாடல், சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரனே, you lost the joy because the stealer திருடிட்டு போயிட்டான். the thief திருடிட்டு போயிட்டான். அதனால தான் உனக்கு திராணி இல்லாதவளா இருக்கிற, திராணி இல்லாதவனா உட்கார்ந்து இருக்கிற, என்ன செய்யறதுன்னு உனக்கு தெரியல, நீ முழிக்கிற, உன் பலன் போயிடுச்சு. but you are crying. ஒன்று தெரியுமா? நீ வெற்றிக்காக போராட வேண்டியது இல்லை, நீ வெற்றியை வைத்து கொண்டு போராட வேண்டியவளா நிற்கணும். வெற்றியை பறித்து உனக்கு இயேசு கொடுத்திருக்கிறாரு. அந்த வெற்றி தான் நீ போராட வேண்டிய சக்தி உனக்கு அதுக்குள்ள இருக்குது. அவன் திருடன். ரெண்டாவது, அவன் செய்த காரியத்தை கவனிங்க. அவன் கில்லர், கொல்லவும் வந்தான். அவன் கொல்லவும் வந்தான். அவன் என்ன கொன்னான்?
முதல்ல உங்க லைஃபை கொன்றவன். சிலருடைய வாழ்க்கையை கொன்னுட்டான், சிலருடைய ஆத்மாவை கொன்னுட்டான், சிலர் வீட்டில் இருக்கிற உறவுகளை கொன்னுட்டான், அன்பை கொன்னுட்டான், உறவுகளின் ஐக்கியத்தை கொன்னுட்டான். He killed the unity also. He killed the love. He killed the fellowship. இப்ப பேச முடியல, பார்க்க முடியல, வார்த்தை வரல. Because he killed that. இவ்வளவுக்கு காரணம் அந்த enemy, பிசாசு பண்ணது. He killed the love, the unity, the fellowship. He killed that marriage life. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னும் தீரல. சிலர் பிரிஞ்சிட்டாங்க, சிலர் கோர்ட்ல இருக்கிறாங்க, சிலர் வீட்டில் இருக்கிறாங்க, சிலர் பார்க்க முடியல. He killed your family marriage life. He killed the church fellowship. சில சர்ச்சுக்கு வர்றதில்லை, ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு ரீசனு, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு விரோதம், யார் மேலேயே குறை, யார் மேலேயே தப்பு, ஃபெலோஷிப்புக்கு வரதில்லை. யூ லாஸ்ட் த சர்ச் ஃபெலோஷிப், ஜாய்ஃபுல் ஃபெலோஷிப். இப்போ ரொம்ப பேர் சர்ச்சுக்கு போக முடியல, ஏன்னா சத்துரு அந்த பாதையை கொன்னுட்டான். போகணும்னு நினைக்கிறீங்க, போக முடியல, விரும்புறீங்க, நினைக்கிறீங்க, முடியல. தோ எவ்வளோ பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை. மூணாவது, அழிக்கிறான். டெஸ்ட்ராய், டெவில் டெஸ்ட்ராயர், அவன் அழிக்கிறான். He wants to destroy your life, your family, your children, your fellowship, your church and your ministry. அழிக்கணும், முற்றிலுமா அழிக்கணும். எத்தனை ஊழியங்கள் அழிஞ்சு போச்சு தெரியுமா? பெரிய பெரிய ஊழியங்கள் அழிஞ்சு போச்சு. பெரிய பெரிய ஊழியங்கள், எத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரர்களை அழிச்சிட்டான் தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் செல்வமா இருந்த யோபுவின் குடும்பம் போல இருந்து அழிச்சிட்டான் தெரியுமா? எத்தனை நல்ல லோத்தின் குடும்பங்கள் அழிக்கப்பட்டது தெரியுமா? எத்தனை தாவீதின் குடும்பங்கள் சிதறி போச்சு தெரியுமா? தோ சத்துரு ஒரே ஒரு நோக்கம், அவன் அழிக்க பார்க்கிறான். அருமையானவங்களே, கவனமா இருக்க வேண்டியது இருக்குது. உன் எதிரியை கண்டு கொள்ளுங்கள். இதுதான் இந்த எதிரியை பற்றிய அறிவு, வெளிச்சம் உங்களுக்கு வேணும். என் செய்தியின் முடிவு இதுதான். 2வது குறிப்பு, the equipments. How to face your warfare. இவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியில எப்படி நீ விசுவாசியா நிப்ப? இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில எப்படி உன்னால நிக்க முடியும்? ஆண்டவர் உனக்கு கைவிடல. ஆண்டவர் உனக்கு அணிகலன்களை, எக்யூப்மெண்ட்ஸை, ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆயுதங்கள் தான் இந்த 2வது பகுதியில பவுல் எழுதுற ஆயுதங்களை கவனிங்க. 14ஆம் வசனம், 7 ஆயுதங்கள் கவனிங்க. இந்த எக்யூப்மெண்ட், சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். வாசிப்போம். சத்தியம் எனும் கச்சை. 14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். எல்லாரும் சொல்லுங்க, சத்தியம் எனும் கச்சை. நம்பர் 1. நம்பர் 2, நீதி என்னும் மார்க்கவசம். சொல்லுங்க, நீதி எனும் மார்க்கவசம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. 3வது, ஆயத்தம் எனும் பாதரட்சை. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். 4வது, விசுவாசம் எனும் கேடகம். ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும். 5வது, ரட்சண்யம் எனும் தலைசீரா. 6வது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். 6. 7வது, 18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல், விண்ணப்பம், ஆவியின் ஜெபம், மன உறுதி. ஜெபம், வேண்டுதல், மன உறுதி, விழித்திருங்கள், பிரேயரு.
இது 7 ஆயுதங்கள். இதை பற்றி தான் எவ்ரி வீக் பேச போகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆயுதத்தை பேச போகிறோம் வரப்போகிற நாட்களில். இந்த ஆயுதங்கள் இப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னா, இவர் கம்பேர் பண்ணுறது ஒரு போர் வீரனை போல நம்மை இந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் தரித்து கொண்டால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. தலை முதல் பாதம் வரை, தலை சீரா முதல் பாத ரட்சை வரை, கையிலே பட்டயம், மார்க்கவசம், இடுப்பிலே கச்சை, இவைகளெல்லாம் அணிந்தவர்களாய் நாம் நிற்க வேண்டும். முடிவாக இந்த ஆயுதங்கள் இருக்குது இல்லை, இந்த 7 ஆயுதங்கள்ல முதல்ல நாம் இந்த 7 ஆயுதங்களும் இயேசுவில் துவங்குகிறது. ஹல்லேலூயா. இயேசுவில் துவங்குகிறது. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த 7 ஆயுதங்கள் இயேசுவோடு கூட தொடங்குகிறது. நம்பர் 1, சத்தியம். இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியம். ஜீசஸ் இஸ் யுவர் ட்ரூத். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுங்க, இயேசுவே நீர் என் சத்தியமா இருக்கிறீர், நான் என் போராட்டத்தை ஜெயிப்பேன். Yes, you will win. You will win. Jesus is your truth. நீ ஜெயிச்சிருவ, ஜெயிச்சிருவ. நீ தோக்க மாட்ட, ஆனா போராடுவ, ஆனா ஜெயிச்சிருவ. Because Jesus is your truth. Number 2, Jesus is your righteousness. 2 கொரிந்தியர் 5:2 வாசிச்சா, அவரே நம்முடைய நீதியானார் அப்படின்னு சொல்லுது. அவரே நம்முடைய நீதியானார். ஜீசஸ் இஸ் யுவர் ரைச்சஸ்னஸ். 2வது ஆயுதம் என்ன தெரியுமா? மார்க்கவசம். என்ன மார்க்கவசம்? நீதி என்னும் மார்க்கவசம். இயேசுதான் உனக்கு மார்க்கவசம். என்ன மார்க்கவசம் தெரியுமா? அவர் இல்லை, உன் செஸ்டுக்கு நேரம் வர எல்லாத்தையும் தடுத்துருவாரு. நீ சொல்ற பாரு, ஐயோ என் மனசு தாங்கவே இல்லை, என் இருதயம் தாங்கவே இல்லை. தோ இஸ் யுவர் பிரஸ்ட்பிளேட். உன் இருதயம் எவ்வளவு தாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால இயேசு உன் நீதி ஆயிட்டாரு. அவர் தான் உன் மார்க்கவசம். அவர் தடுத்துருவாரு. இதுக்கு மேல நீ தாங்க மாட்டேன்னு தெரியும். இதுக்கு மேல உனக்கு கஷ்டம், துக்கம், தொண்டையை அடைக்கலாம், அழலாம், ஆனா உன் இருதயம் இவ்வளவுதான் தாங்கன்னு தெரியுமா? இஸ் யுவர் பிரஸ்ட்பிளேட். நீதியின் மார்க்கவசமா இருக்கிறாரு. ஆகையினால் நீ இந்த யுத்தத்தை ஜெயித்து விடுவாய். ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தை ஜெயிச்சிருவ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனி கவலைப்பட மாட்டேன். நீதியின் மார்க்கவசம் இயேசுவாகிய நீர் இருக்கிறீரே, நீர் எனக்கா யுத்தம் பண்ணுவீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்பர் 3, ஜீசஸ் இஸ் த காஸ்பல் ஆஃப் பீஸ். எபேசியர் 2:14 சொல்லுது, அவர்தான் நமக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை கொடுத்தாருன்னு. ஆனால் பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தின் ஆயத்தத்திற்குரிய பாத ரட்சைய தொடுத்து கொள்ளுங்க. இஸ் யுவர் காஸ்பல். ஜீசஸ் இஸ் யுவர் காஸ்பல். என்ன காஸ்பல்? அவர் எப்பவுமே உங்களை ரெடி பண்ணுவார். ஆயத்தம். ஏய் ரெடி மகனே, ரெடி ஆயிடு, போலாம், ரெடி மகனே, ரெடி, திஸ் இஸ் நாட் த ஃபைனல், லெட்ஸ் கோ. ஆயத்தப்படுத்துறவர் இயேசு. நீங்க சோர்ந்து போய் படுத்துட்டீங்க, ஆனா இயேசு இல்ல கவலைப்படாத, ஆயத்தம் என்னும் பாத ரட்சியை தொடுத்துக்கொள். போக வேண்டியது தூரம் இருக்குது. எலியா படுத்து தூங்கினப்ப தூதன் வந்து எழுப்புனா, ஏய் சோர்ந்துட்டியா? இல்ல கிளம்பு, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு. ரொம்ப பேர் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது, ஆனா சோர்ந்துட்டீங்க. இயேசு உன்னுடைய சமாதானத்தை, சுவிசேஷத்தின் ஆயத்தமா இருக்கிறாரு. கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னை நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம், நீர் என் கூட வர போறதுக்காக ஸ்தோத்திரம், என்னோடு கூட இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். Lord, I will go, Lord, I will follow you, Lord, I will follow you. Number 4, Jesus is the object of our faith, shield. அவர் விசுவாசம் எனும்
கேடகம், விசுவாசம் எனும் கேடகம். 1 யோவான் 5:10-12 வாசித்தா விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லுது. கேடகம், அவர் தான் கேடகம். இயேசுவை வச்சு எல்லா எதிர்ப்புகளையும் நீங்க தடுத்துட முடியும். ஏன்னா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். He is your shield. நீ நேரா ஃபேஸ் பண்ண போறது இல்லை, அவர் உனக்கு முன்னால் இருப்பாரு. அவருக்கு பின்னால நீ ஒளிஞ்சி மறைஞ்சு இருந்தா அவர் யுத்தத்தை செஞ்சு உனக்கு வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்பர் 5, ஜீசஸ் இஸ் யுவர் சால்வேஷன். அந்த சர்வாயுத வர்க்கத்துல 5வது ரட்சண்யம் என்னும் தலை சீரா. தலை சீரா. He is your helmet. Jesus is your helmet. இவ்வளோ மனசுல உன் மைண்ட்ல கற்பனைச்சு சோர்ந்திருக்கலாம், ஆனா ஜீசஸ் இஸ் யுவர் ஹெல்மெட். அவர் உன் தலையை காத்துக்குவார். இது உன்னால லிமிட் இவ்வளவுதான், ஆனா இதுக்குள்ள அவர் செய்யற காரியம் பெருசா இருக்கும். நீ எண்ணி பார்க்க முடியாது. நீ வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்கிறவர். நீ என்ன நினைக்கிற? லிமிட்டட் தான். ஆனா அவர் இல்லை, ரொம்ப உன்னை நீ நினைக்கிறத விட அதிகமா நினைக்கிறவரா இருக்கிறாரு. ஜீசஸ் இஸ் யுவர் ஹெல்மெட். நம்பர் 6, ஜீசஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஆவியின் பட்டயம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், ஸ்வர்ட். ஜீசஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், ஸ்வர்ட். இந்த சர்வாயுத வர்க்கத்துல 6வது ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயம், இயேசு தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். இயேசு பட்டயம் போல வார்த்தைகளை கொண்டவரா இருக்கிறார். அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, அவர் பேசுறப்போ அக்கினி புறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆவியின் பட்டயத்தை கொண்டவரா இருக்கிறார். இயேசு உனக்காக பேசுகிற இயேசுவா இருப்பார். ஆகவே அவர்தான் உன்னுடைய சர்வாயுத வர்க்கம். நம்பர் 7, இஸ் அவர் பிரேயர் விக்டரி. 7ஆம் குறிப்பு சொல்லுது, ஆவியில ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க, மன உறுதியா இருங்க, திடமனதா இருங்க, விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் யூ ப்ரே என்றது சொல்லுது. இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணு, பயப்படாத, ஜெயிச்சுட்ட, பயப்படாத, அந்த இயேசு உன் ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னு சொல்லுது. அருமையானவங்களே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்பொழுது பெரிய யுத்தமானாலும் பயப்படாமல் திடமனதாயிருந்து வெற்றியை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அன்பின் பிதாவே, பரலோகத்தின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வந்து உம்முடைய வசனத்தை அமர்ந்து கேட்டு உம்மிலே வளருவதற்கு எங்களுக்கு கொடுத்த போதனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் யுத்தத்தில் ஜெயிக்கட்டும், போராட்டங்களில் ஜெயிக்கட்டும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயித்து அவர்கள் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருவர்களாய் அவளை நிறுத்துவீராக. அப்பா பிதாவே, ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, குடும்பத்துக்காக, வாலிபர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறோம். அவர்கள் பிரச்சனை தீரட்டும், அவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும், அவர்களுக்கு நன்மை வரட்டும், இந்த ஆவிக்குரிய யுத்தம் ஓயட்டும், ஓயட்டும். இந்த யுத்தத்தில் அவர்கள் வெற்றி வாகை சூடும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் வழி செய்யும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.